ஒரு ஊர்ல ஒரு தாத்தாவும் பேத்தியும் இருந்தாங்க. அந்த பேத்தி போய் தாத்தா கிட்ட சொல்றா, தாத்தா நீ இருந்த சொத்து பத்தெல்லாம் வித்து என்ன படிக்க வச்சிட்ட, நானும் நல்லா படிச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன், இப்ப எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அந்த தாத்தா சொல்றாரு, சரிம்மா நீ ஒரு 2 நாள் கழிச்சு கிளம்பு, இப்ப நீ கொஞ்சம் ஊரெல்லாம் போய் நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட நான் என்னுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டேன், ரிசல்ட் நீ வரல, பாஸ்ன்னு வந்துருச்சுன்னா எனக்கு வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிரும், நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே போய் சொல்லிட்டு வா அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அந்த பேத்தியும் போய் ஊரெல்லாம் சொல்றா. ஊருக்காரங்க எல்லாருமே அப்படியாமா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாமா, நீ போய் நல்லா சம்பாரிமான்னு சொல்லி ஆறுதல் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிடுறாங்க. இப்ப இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த தாத்தா அந்த பேத்தியை கூப்பிட்டு, நீ வெளிநாடு போறதா யார் வீட்டுக்கு எல்லாம் போய் சொன்னியோ, இப்ப மறுபடியும் அவங்க எல்லாருடைய வீட்டுக்கு போய் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், நான் வெளிநாடு எல்லாம் இப்ப போக முடியாது, இதை கேட்டு எங்க தாத்தாவும் ரொம்ப அழுதுகிட்டு வீட்டுல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படிங்கிறாரு. இப்ப இவளும் அவங்க தாத்தா சொன்ன மாதிரி ஊரெல்லாம் போய் எல்லாரும் மக்கள் கிட்டையும் போய் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லிட்டு வந்துடுறான். உடனே அந்த ஊர்ல இருந்த முக்காவாசி பேர் அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்து பயங்கரமா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க அப்பவே சொன்னதெல்லாம் வேணான்ட்டு நீங்க கேட்டீங்களா, சரி விடுங்க, இப்ப என்னாச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லி டிசைனா ஆறுதல்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்து அந்த பேத்தி சிரிச்சுக்கிட்டே தாத்தா கிட்ட சொல்றா, என் தாத்தா சந்தோஷமான விஷயம் சொல்லும் போது யாருமே நம்ம வீட்டுக்கு வரல, இப்போ ஒரு சோகமான விஷயம் சொல்லும் போது மட்டும் எல்லாருமே வீடேறி வராங்களே அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்றா. இப்ப அந்த தாத்தா சொல்றாரு, உன்னுடைய சந்தோஷத்துல சந்தோஷப்படுறதுக்கு இங்க யாருக்குமே ஆர்வம் இல்லடா கண்ணா, ஆனா உன்னுடைய தோல்வியிலையும் உன்னுடைய சோகத்திலையும் அவங்க சொன்னதுதான் சரின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஆர்வம் அதிகம். வாழ்க்கையில இந்த ஒரு பாடத்தை உனக்கு புரிய வைக்கலாம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் செய்ய சொன்னேன், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன், நீ தாராளமா வெளிநாடு கிளம்பு.